அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இர்ஷாத். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தலைவர் அவர்கள் கோயம்புத்தூர்ல பேசினாங்க. அந்த ஸ்பீச் எல்லாத்தையும் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. அதுல முக்கியமான பாயிண்ட் தலைவர் என்ன சொல்றாப்புலன்னா, நல்லா கேளுங்க, இங்க ஓட்டு முக்கியம் இல்ல, பட் ஓட்டு முக்கியம், ஆனா ஓட்டு முக்கியம் இல்ல. எந்த ரீதியான பேசுறான்னா, மக்களுக்கு நல்லது செய்யணும். எனி டைம் மக்களுக்கு நல்லது செய்யணும். என்னை வளர்த்த மக்களுக்கு நல்லது செய்யணும். மக்களை பத்தியே சிந்தனையை உள்ளக்கூடிய ஒரே தலைவர் யாருங்க? யாரும் சொல்லுங்க. நம்ம தலைவர் விஜய் தானே. நம்ம தலைவர் விஜய் தான். கட்சி எப்படியாச்சும் 2026 ஜெயிக்க வைக்கிறோம். கண்டிப்பா மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி நின்று ஒரு உறுதுணையா நின்று கட்சியை ஜெயிக்க வைக்கணும். கண்டிப்பா. ஏன்டா ஒவ்வொரு அவருடைய ஸ்பீச் எல்லாத்தையும் கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. மக்களை பத்தி என் டைம் சிந்திக்கக்கூடிய அண்ணனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்களும் நானும் நம்ம குடும்பத்தில் உள்ள ஆட்கள்கிட்ட சொல்லி வருகின்ற 2026 ஓட்டை செலுத்த வைக்கிறோம். அதுதான் பண்ண முடியும். வேற என்ன நன்றி கடன் இருக்கு அண்ணனுக்கு பண்றதுக்கு? நம்ம பாக்குறேன்னு சொல்றாங்க, நம்ம பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க, நம்மளுடைய சந்ததிகளை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. நம்பி வாங்க. இல்ல என்ன இருக்கு? நம்பி வாங்க. மக்கள் நம்ம தான் தீர்மானிக்க போறது எல்லாமே. நீங்களோ நானோ, என்னுடைய பிள்ளைகளோ, என்னுடைய தந்தை அம்மா, எல்லாமே நம்ம தான் மக்களாகிய நம்ம தான் ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்க போறது. நம்ம கையில தான் இருக்கு.